அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எளிமையாக சந்தையை எப்படி நாம் பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஒரு திருப்பாச்சி திரைப்படத்தில் விஜய் அவர்கள் அவங்க தங்கையை பார்த்து ஒரு வசனமாட்ட சொல்கிற மாதிரி நினச்சி பாருங்க. நம்மளோட சந்தைக்கு ரொம்ப முக்கியமானது ரேஞ்ச் முக்கியம் கருப்பு அப்படிங்கிற மாதிரி. ரேஞ்ச் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியமானது அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே தோன்றணும். சந்தை ஒரு தின பயணம், ஒன் டே, நம்மளுக்கு ஒரு நாளோட பயணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஒன் டே மூமெண்ட், ஒன் டே ரேஞ்ச். அந்த ரேஞ்சுங்கிறது அது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம். இதை ரொம்ப மையக்கருவாக இருக்க போகிறது ஓப்பன். ஏன்னா ஓப்பனுக்கு கீழோ மேலோ அப்படிங்கிறது மட்டும் உடன்பாடாக இருக்கும். இது ப்ரீவியஸ் க்ளோஸை நீங்கள் பேஸ் பண்ணலாம். அது கேப் அப் கேப் டவுனுக்கு மட்டும்தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கும். ஆனால் ஓப்பன் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் ஏன் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுக்கலைன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹை லோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸே வராது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் நேற்று முடிவுற்ற விலை அப்படிங்கிறது 15,750ன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் நம்மளுக்கு 15,850க்கு ஆகுது. ஹை 15,900, லோ 15,800 அப்படின்னு வச்சுட்டா இந்த ஓப்பனுக்குள்ளே தான் அதாவது இந்த ஹை லோக்கு இல்லை, அதாவது அதற்கு உட்பட்டு தான் ஓப்பன் இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது இதற்குள்ளே வரவே இல்லை. அதனால தான் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பனை நம்ம சார்ந்தே நம்ம கணக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த ஓப்பன் இருந்து நம்மளுக்கு தெரியும் போது ஒரு தின பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிஃப்டிக்கு 100லிருந்து 200 புள்ளிகள். நீங்கள் 200 புள்ளியை மையப்படுத்தவே வேண்டாம். இந்த 100 புள்ளி நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும்னா அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் நம்ம சொல்கிறோம். அப்போது மினிமம் 100 புள்ளி பயணம் இருக்குன்னா அப்போ 100 புள்ளிகளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 500 புள்ளிகள் வித்தியாசம் உள்ள ஸ்ட்ரைக்கை நீங்கள் வர்த்தகம் பண்ணும்போது அது 500 புள்ளிகளோட இம்பேக்ட் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு அந்த 500 புள்ளிக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஒர்க் அவுட் ஆக்டிவாக இருக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட்டே 200 புள்ளிகளுக்குள்ளே தான் ரேஞ்ச் அப்படிங்கும்போது அதற்குட்பட்ட ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக் தான். அதாவது இப்போ மார்க்கெட் பெரிய கேப்பை பார்க்கலாம், கேப் டவுன் ஆகலாம். இப்போ இன்றைக்கி முடிஞ்சது 15,750னா நீங்கள் 16,000க்கும் கூட ஓப்பன் ஆகலாம். 16,000 ஓப்பன் ஆகலாம். அதுக்கோசரம் 250 பாயிண்ட் கேப் அப், அது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. இந்த 16,000லிருந்து, ஏன்னா 16,000க்கு தான் ஓப்பன் ஆகுது, அதிலிருந்து 100 புள்ளிகள் மினிமம் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் லோ, அப்போ 16,000க்கு ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? 16,100 ஹை போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வேண்டும். இல்லை 16,000 ஓப்பன் ஹையாக இருக்குது அப்படின்னா 15,900 மட்டும் கீழே வரக்கு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் எப்படி நடக்கும் சார் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்குறது தோணுது. ஆனால் இந்த மாதிரி நம்ம சார்ந்து இருக்கும்போது எப்படி நடக்குதுன்ட்டு அப்சர்வ் பண்ணி நீங்கள் டேட்டாஸ் எடுக்க பார்த்தா தான் எந்தெந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு சந்தை எப்படி வர்த்தகமாகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம். சென்ற வாரம் ஓப்பன் 15,926 இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது. ஓப்பனான புள்ளிகளுக்கு மேல் ₹1 தான் ஏற்றம் இருந்திருக்கு. அப்போ இந்த ₹1 ஏற்றம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதற்கப்புறம் ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றங்காட்டி இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரை, இந்த ஹையை பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது தெரிய வேண்டாம். இப்போது இந்த இடத்திற்கு கீழே ஓப்பனுக்கு மேல் நிலை பெறாத சந்தர்ப்பத்தில் ஓப்பனுக்கு மேல் இருக்கிற ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆக பயன்படுத்தி இருந்தால் இந்த ₹1 நட்டத்தடுப்பு உங்களுக்கு ஹிட்டாக இருக்காது. அதற்கப்புறம் கீழே இருக்கிற 415 புள்ளிகள் நீங்கள் எடுத்திருக்கலாம். இது சந்தை முடிவுற்றதற்கு பின் சொல்வது ரொம்ப எளிது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம இந்த வீடியோஸ் நம்ம மேக் பண்ணினதுலேருந்தே சந்தை அப்படிங்கிறது ஒரு வாரத்தின் ரேஞ்ச் அப்படிங்கிறதும் ஒரு தினத்தோட இதுங்கிறது ஓப்பன்லேருந்து ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வரோம். அப்போது இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டிசைடே பண்ணலைனாலும் இது நம்மளுக்கு ஓப்பன் 15,926, 15,927 தான் ஹை. அப்போது இந்த ₹1 ஹையை
பிரேக் பண்ணாத வரை சந்தை நம்மளுக்கு மினிமம் 300 புள்ளிகள் இருந்து 500 புள்ளிகள் ஒரு வாரத்தின் பயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் மினிமம் குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படிங்கிறது 300 அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். இந்த 15927 ஏன்னா ஓப்பன் இது நீங்கள் ஹை தானே, இதிலிருந்து 300 புள்ளிகளை கழிச்சாலே 15627 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. இதுதான் நம்மளுக்கு இப்படித்தான் நம்ம சொல்கிறோம். இதுவே இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சுன்னா உடனே இந்த லோலிருந்து, இந்த லோ என்ன இருக்குது 15511 அப்படின்னா இந்த லோலிருந்து உடனே நீங்கள் 300 புள்ளிகளை கூட்டணும். அப்போ 15811, அப்போ நம்மளுக்கு 500 புள்ளி ரேஞ்ச். அப்போ 15511 ப்ளஸ் 500 அப்போ என்ன ஆகும் 16011 மட்டும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு லோலிருந்து ஒரு நீங்கள் வந்துட்டு உங்களோட ரேஞ்ச் மினிமம் ரேஞ்சும் ஹையிலிருந்து ஒரு மினிமம் ரேஞ்சை லெஸ் பண்ணி அதற்குண்டான ஆவரேஜ்லேயே நீங்கள் பயணம் செய்ய முற்படணும். இது நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து குழப்ப நிலை அடையலாம். இதை வந்து படிப்படியாக நீங்கள் வந்து சந்தையை உற்று நோக்கி கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இதுவரை வந்து ஒரு தினத்தோட பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இது அதனால் ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதனோட சராசரி அப்படிங்கிறத பாருங்கள். அதனுடைய சராசரி ஒரு தின பயணம்ங்கிறது 100 புள்ளியிலிருந்து 200 புள்ளிகள் இருக்கும். ஒரு வாரத்தின் பயணம் 300 to 500 இருக்கும். சென்ற வாரமே நான் சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா மாதத்தோட ரேஞ்ச் நீங்கள் கணக்கிட்டு பார்த்து அதனுடைய பேக் டெஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போது சந்தை பாருங்கள் 15926 வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல் ₹1 தான் ஏற்றம். அதற்கு கீழ் நிலை பெற்றவரை ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றவர் 415 புள்ளிகள் இறக்க நிலையை அடைந்துள்ளது. அப்போ ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் என்ன, ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் என்ன, அதிலிருந்து லோ பிரேக் பண்ண எப்படி, அதிலிருந்து ஹை பிரேக் பண்ண எப்படி அப்படிங்கிறத நீங்கள் படிப்படியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சில நேரங்களில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், ஸ்டாப் லாஸ் மட்டுமே ஹிட் ஆகிட்டு இருக்கலாம். அப்போ எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகுதோ அது நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க அப்போ அதுக்குண்டான குறிப்பு எழுதணும். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. அப்போ மார்க்கெட் வந்து வாலட்டைல் இருந்ததா ஒருமுக பயணமாக இருந்ததா நிறைய பாருங்கள். இந்த வாலட்டைல் அப்படிங்கிற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70%, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 70% நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான ரேஷியோ முரண்பாடு இருக்கும். அப்போ வால்டைல் இருக்குன்னா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நான் வர்த்தகம் செய்யலாமா செய்யக்கூடாதா? நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு ரேஷியோ முரண்பாடு இருக்குது சார். ரேஷியோ முரண்பாடுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதை பற்றி விளக்கம் கொடுக்கல அப்படின்னா நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்குறோம், இருந்தாலும் இப்போதுக்கும் கொடுக்குறோம். இப்போ நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15750, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 லெவல். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய இரட்டிப்பு 2x 15750 15750 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 31,500 வரும். அப்போது இது நிஃப்டியோட 2 மடங்குக்கு மேல் உள்ளது பேங்க் நிஃப்டி. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது நிஃப்டி 100 புள்ளிகள் ஏற்றம் அடைந்தால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 250 புள்ளிகள் ஏற்றம் அடைய வேண்டும். அப்போ நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸுங்கும் போது பேங்க் நிஃப்டியும் 150 புள்ளிகள் ப்ளஸ், நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி 150 பாயிண்ட் ப்ளஸ்ஸுங்கும் போது நிஃப்டி வந்துட்டு பலமாக இருக்கிறது. நிஃப்டியோட பலத்தை ஒப்பிடும் பொழுது பேங்க் நிஃப்டியோட பலம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ கால் ஆப்ஷன் எடுத்தால் நிஃப்டிலையும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எடுத்தால் பேங்க் நிஃப்டிலையும் எடுக்கிறதுக்கு முற்படணும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சு பண்ணும்போது தான் மார்க்கெட் வால்டைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ வால்டைல் மார்க்கெட்டில் இருக்கும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜை நீங்கள் வால்டைல் மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கில் பதிவு பண்ணுங்கள். நிஃப்டியோட நம்மளுக்கு ஒரு மாதத்தின் ரேஞ்சில் ஜூன் 1ஆம் தேதி 16,594 துவங்குச்சு ஓப்பன். பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி டு ஜூன் 30ஆம் தேதி அப்படிங்கிற வர்த்தகத்தில் இது ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,594 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா 199 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேல் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனுக்கு மேல் 199 புள்ளி பாசிட்டிவில் போயிருக்கு. ஓப்பனுக்கு கீழ் பார்த்தீங்கன்னா 1411 புள்ளிகள் நெகட்டிவில் போயிருக்கு. அப்போது இந்த ஓப்பன் டு பேஸ்டு
வந்துட்டு இந்த ஹை ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஓப்பனுக்கும் லோவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பாருங்கள். இப்போ ஓப்பனுக்கு கீழே செல் அடிச்சுட்டு இந்த 200 புள்ளியோட ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இங்கே 1400 புள்ளிகள் கிடச்சிருக்கு. இங்கே 200 புள்ளியோட ஸ்டாப் லாஸுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஓப்பனுக்கும் அந்த ஹைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹைக்கு என்ன மடங்கோ 200 பாயிண்ட்னா இதனுடைய 7 மடங்கு 7x நம்ம சொல்கிறோம். அவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்போது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனுக்கும் ஹைக்குள்ள கேப்பும் அதற்கு கீழே எப்படி நிலை பெற்றது, அதற்கு மேல் எப்படி நிலை பெற்றது அப்படின்னு பார்த்துட்டாலே உங்களோட வியாபாரத்திற்கு அது எப்படி உந்துதலாக இருக்குங்கிறதையும் நீங்கள் ஃபீட்பேக்கில் பதிவு பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் ஸ்பாட் வந்து 15,752, ஃபியூச்சர் 15,774. நான் இது வந்து எல்டிபி அடிப்படையில் நான் பார்த்துருக்கேன். இது க்ளோசிங் ப்ரைஸுங்கிறது செட்டில்மெண்ட் ப்ரைஸோட பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 மணியிலிருந்து 3:30 வரை இருக்கிற வர்த்தகம், அதிக வர்த்தகம் ஏற்பட்டால் அதனுடைய சராசரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு எல்டிபி வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சராசரி, அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீமியத்தில் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 15,700 கால், 15,600 புட், 15,800 கால், 15,500 புட், 16,000 கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே அதிகமான வர்த்தகம் நடைபெறுது 15,700 கால் ஆப்ஷன். இப்போ சந்தை 15,752 அப்படிங்கிற வர்த்தகத்தில் முடிஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ளோசிங்க்கு நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி கொடுக்கும்போது கேப் அப் நடக்காதுன்னு சொல்ல வரல, கேப் அப்புக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி கேப் அப் அப்படின்னு கிடைத்துட்டாலும் சந்தை 15,700க்கு கீழ் இனி வரக்கூடாது. இந்த 15,700ங்கிறது நல்ல பேஸ்டான சப்போர்ட்டாக அமைஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு கேப் அப் அப்படி கிடைக்காம 15,700க்கு கீழே வர்த்தகம் ஆச்சுனாலே அது சந்தையோட கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஆனால் 15,700க்கு ட்ரேட் அதிகமாக நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து 15,752 வர்த்தகம் ஆகிருக்கு. இது 199 15,900க்கு மேல் நிலை பெற்றால் ரேஞ்ச் அதிகப்படியான மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 15,900 இருக்கலாம். அப்போ 15,900ங்கிறது ரொம்ப முக்கியம், 15,700ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அட்டவணையில் வரும்போது கேப் அப்புக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு தான் சொல்கிறோம். ஆனால் கேப் அப் அதிகமாக நடக்காதுன்னு சொல்லவே இல்லை. வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத மட்டும்தான் பதிவு செய்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,000 கால், 15,500 புட்டு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அதனால் 15,500 இருந்து 16,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 15,500 ₹60, 16,000 கால் ₹63 இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் தான் போட்டியாளர்கள். அப்போ இவங்களோட சமநிலை 15,750 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மிகைப்படுத்தின மதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பெரிதாக இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அதான் கரெக்டாக 2 ஈவனாக தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னு பார்க்கும்போது 15,750 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் 15,605 15,915 அப்படிங்கிற குறுகிய எல்லை, விரிந்த எல்லை, பரந்த எல்லைன்னு சொல்லிக்கலாம், வைட் ரேஞ்சுன்னு சொல்லிக்கலாம். 15,440 16,060 இருக்கும். இல்லை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,835, 15,915, 16,063. சப்போர்ட் லெவல் 15,714, 15,605, 15,440 இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன குறிப்பை தவறாக புரிஞ்சிக்கூடாது. இந்த இடத்துல 15,700 தான் அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறதுனால தான் கேப் அப் இருக்காதுன்னு சொன்னேன். அந்த கேப் அப் இருக்காது அப்படிங்கிறது நான் சொன்னதுனால கேப் அப்பே இருக்க போகிறது கிடையாது. கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சொல்லியிருக்கனால கேப் அப் ஆகாது அப்படிங்கிறதுக்கு இல்லை, வாய்ப்புகள் தான் நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ 15,700க்கு மேலே நிற்கிற வர ரேஞ்ச் அதற்கு மேலே தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிடும். அதனால் 15,700க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதற்குண்டான வாய்ப்பை பாருங்கள். நான் சொன்னால கேப் அப் இருக்காதுன்னு சொன்னீங்க, நாளைக்கு கேப் அப் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நான் சொன்னதுனால நடந்தது அப்படிங்கிறக்கும் நான் சொல்ல விரும்பலை. அது மாதிரி கேப் அப் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன வாய்ப்புகள் குறைவுக்குண்டான வாய்ப்பில் அது போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அதனால் வந்துட்டு எப்படி வேணும், ஆனால் நம்ம அட்டவணை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸும் வரலாம், சக்ஸஸும் வரலாம். அதுக்கோசரம் நம்ம சக்ஸஸ் மட்டும் வந்து சக்ஸஸ் வந்துருச்சுன்னா இது கரெக்டானது அப்படிங்கிறக்கும் இல்லை, சக்ஸஸ் எல்லாம் போனதுனால இதை தவிர்க்கவும் முடியல. அப்போ ஒரு வாய்ப்பை தான் நம்ம பார்க்கணும், அது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டி
இப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 34,126க்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு 21 புள்ளிகள் மேலும் 1046 புள்ளிகள் குறைந்து மொத்தம் 1067 புள்ளிகள் தான் நம்மளுக்கு ரேஞ்சாக அமைந்துள்ளது. அப்போ இந்த வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 34,147 அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம். இப்போ மார்க்கெட்டோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கான வித்தியாசத்தில் ரொம்ப ப்ரீமியத்தில் இருக்கிற மாதிரி காட்டுது. அது எப்படி க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ 33,500 காலும் 33,000 புட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் க்ளோசிங் 33,500க்கு மேலே முடிஞ்சிருக்கு. அதனால் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 34,000 காலும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 33,000 புட்டு இருக்கிறதுனால சந்தைக்கு வந்து நம்மளுக்கு 33,000 இருந்து 34,000க்குள்ளே உண்டான ரேஞ்சை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதனுடைய சராசரி நம்மளுக்கு 33,500. ஆனால் 33,500க்கு மேலே முடிஞ்சதுனால 33,500 இருந்து 34,000 அப்படின்னு பார்க்கும்போது 33,750. இந்த 33,750 இரு பேர் போட்டிடுறாங்க, 33,500ம் 34,000ம். அப்போ அதனுடைய விலை அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 33,000 புட் ஆப்ஷனும் 33,500 புட் ஆப்ஷனும் தோல்வி பெறாமல் பலவீனம் அடையாமல் 34,000 கால் வெற்றி அடைய முடியாது. அப்போ இவர்களோட பலவீனம் தான் இவருக்கு வெற்றியாக மாறும். இவர்கள் பலவீனம் அடையலை அப்படின்னா 34,000 கால் வந்துட்டு பலம் அடைய முடியாது. 34,000 கால் பலவீனமாக இருக்கிற வரை தான் இவங்க ரெண்டு பேர் 33,000 புட்டும் 33,500 புட்டும் போட்டியிட முடியும். இது பார்த்தீங்கன்னா 34,000 காலோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 228 ரூபா. 33,000 புட்டு 157 ரூபா. அப்போ இவங்களோட போட்டியை நீங்களே புரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தின மதிப்பு புட் சைடு வந்து கொஞ்சம் குறைவாகவும் கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் மிகைப்படுத்தின மதிப்பு 20க்கு மேலே இருக்கனால மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இது குறுகிய எல்லைன்னு பார்த்துட்டா 33,186லேருந்து 33,964ங்கிறது குறுகிய எல்லை. பரந்த எல்லை வைட் ரேஞ்சுனா 32,722லேருந்து 34,278 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 33,812, 33,964, 34,228. சப்போர்ட் லெவல் 33,426, 33,186, 32,843 இருக்கும். இது நான் எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் எடுத்திருக்கிறேன். இதை வந்து நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் அடிப்படையில் எடுத்துக்க பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு கால் ஸ்ட்ரைக்கை ஆட் பண்ணிக்கிறதுனால வர ப்ரீமியம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். புட்டை வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணி வரதை வந்து சப்போர்ட்டாக எடுத்து தான் நான் பண்ணியிருக்கோம். இதற்கு உண்டானது நீங்களே கணக்கிட்டு முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.